ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல பிரியா. ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி அவ எங்க வெளியில போனாலும் கூட துணைக்கு தெரிஞ்சவங்களை அனுப்புறாங்க. வெளியூர்ல படிக்கணும்னாலும் ஹாஸ்டல்ல தங்க வைக்கலாமா இல்ல தெரிஞ்சவங்க வீட்லயே தங்க வைக்கலாமான்னு யோசிக்கிறாங்க. வேலை விஷயமா வெளியூர் போனாலும் தெரிஞ்சவங்க வீட்ல தான் தங்கணும். அவ்வளவு ஏன் ஒரு ஷாப்பிங் போகணும்னா, சினிமாக்கு போகணும்னா, கோயிலுக்கு போகணும்னா கூட தெரிஞ்சவங்க கூட மட்டும் தான் அனுப்புவாங்க. ஆனா இந்த கல்யாண விஷயத்துல மட்டும் முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒருத்தர மாப்பிள்ளைன்னு பிக்ஸ் பண்ணி அவன் கூட நீ போயிடுன்னு ஈஸியா அனுப்பிச்சிடுறாங்க. நாம புருஷங்கிற பேர்ல புதுசா கிடைச்சவனோட கைய பிடிச்சுக்கிட்டு அக்னிய சுத்தி வந்து திரும்பி பார்த்தா நம்ம பெத்தவங்க கூட பிறந்தவங்க எல்லாரும் எங்கேயோ தூரத்துல ஒரு சின்ன புள்ளியா தெரியறாங்க. அப்பா அம்மா இருந்த மனசுல இப்ப மாமியார் மாமனார வைக்கணும். கூட பிறந்தவங்க இருந்த இடத்துல நாத்தனார் கொழுந்தனார வைக்கணும். நம்ம கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ், பழகின மனுஷங்க எல்லாரையும் மறந்துட்டு நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ புது புது உறவுகளோட வாழ வேண்டியிருக்கு. இப்படி பிறந்த வீட்டுல இருக்கிற உறவுகள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வாழற கல்யாண வாழ்க்கை நமக்கு தேவையான எனக்கு தெரியல. இதை விட காலம் பூரா அப்பா அம்மாவோட நிழலே வாழ்ந்துடலாமே, அதாவது நிம்மதியா இருக்குமேன்னு எனக்கு தோணுது. ப்ளீஸ். ஒண்ணு இல்ல, ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல பிரியா.